ஆரோக்கியமான வாழ்விற்கு விட்டமின்கள் மிகவும் அவசியமானவை. ஒவ்வொரு விட்டமினும் ஒவ்வொரு நன்மையை வழங்கக்கூடியது. விட்டமின்களை பொறுத்தவரை ஆண் பெண் என என்ன வேறுபாடும் கிடையாது. இவை இரு பாலினத்திற்குமே ஆரோக்கியத்தை அளிக்கக்கூடியது. ஆனால் குறிப்பிட்ட சில விட்டமின்கள் பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கு அதிக நன்மைகளை வழங்கக்கூடும். அதில் ஒன்றுதான் விட்டமின் இ. உலகளவில் ஆண்களை அச்சுறுத்தும் ஒரு பிரச்சனை ஆண்மை குறைவு மற்றும் விந்தணுக்களின் குறைபாடாகும். இதனை சரி செய்ய ஆண்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த குறைபாடுகளை போக்க எளிய வழி விட்டமின் இ உணவில் அதிகமாக சேர்த்துக் கொள்வதுதான். விட்டமின் இ ஆண்களின் பாலியல் ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் அதிகப்படுத்துகிறது என்பதுதான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். விட்டமின் இ ஆனது விட்டமின்கள் குழுக்களின் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஏனென்றால் இது உடலின் என்சைமின் செயல்பாடுகள் மற்றும் வளர்சிதை மாற்றங்களை அதிகரிக்க உதவுகிறது. மேலும் இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாகவும் செயல்படுகிறது. நமது உடல் இயல்பாக செயல்பட விட்டமின் இ அவசியமானது. அதில் குறைபாடு ஏற்படும் போதுதான் பல பக்க விளைவுகளை ஏற்படும். குறிப்பாக விட்டமின் இ குறைபாடு ஆண்களின் பாலியல் செயல்திறன் பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல சீரான விட்டமின் இ ஆண்களின் அனைத்து பாலியல் பிரச்சனைகளையும் குணப்படுத்தும். மேலும் இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சீர செய்யும். அதாவது உங்கள் உடலில் உள்ள நஞ்சுத்தன்மையாலும் சீரற்ற வளர்ச்சிதை மாற்றத்தாலும் உங்கள் செல்கள் சிதைவடைவதை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தடுக்கிறது. விட்டமின் இ ஆனது சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுவதுடன் கொழுப்பை கரைக்கக்கூடிய சிறந்த விட்டமினாகவும் உள்ளது. இந்த சிறந்த பலன்களில் ஒன்று உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துவதாகும். குறிப்பாக 45 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் விட்டமின் இ அதிகமாக எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதில் நோய்வாய்ப்படுவதை தடுக்கும். குறிப்பாக சுவாசம் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதும் தடுக்கும். அதே போல கொழுப்பை கரைக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ள விட்டமின் இ இதயத்தை சுற்றியுள்ள கொழுப்புகளையும் அதிகரிப்பதை தடுப்பதன் மூலம் இதயம் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கிறது. மேலும் இரத்த குழாய் மற்றும் தமனிகளில் அடைப்பு ஏற்படுவதையும் தடுக்கிறது. இது உங்களுக்கு பக்கவாதம் மற்றும் மாரடைப்பு ஏற்படும் ஆபத்தை பாதியாக குறைக்கிறது. மேலும் ஆய்வுகளின்படி உயர் அளவு விட்டமின் இ கலோரியானது இதய நோய் ஏற்படும் வாய்ப்பையும் குறைக்கிறது என்று நிரூபிக்கவும் பட்டுள்ளது. உடற்பயிற்சிகள் உங்களுக்கு நன்மையை வழங்கக்கூடியவை. ஆனால் அதன் விளைவாக உங்கள் உடலில் சில எதிர்மறை விளைவுகளும் ஏற்படலாம். அதீத உடற்பயிற்சி உங்கள் வளர்சிதை மாற்றத்தை பாதிக்கும் மோசமான செயலாகும். இதனால் திசுக்களின் சேதமடைய நிறைய வாய்ப்புகள் உள்ளன. விட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட் ஆனது இந்த திசு சிதைவை தடுக்கக்கூடிய திறன் கொண்டதாகும். மேலும் விட்டமின் இ உங்களுடைய சரும ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. ஆனால் புற்றுநோய் மீதான இதன் செயல்பாடு மேலும் சுவாரஸ்யமானது. ஏனென்றால் இது ஆண்களுக்கு பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய புரோஸ்டேட் புற்றுநோயை தடுக்கக்கூடும். விட்டமின் இ அதிகம் எடுத்துக்கொள்ளும் ஆண்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு 70% மேல் குறைகிறதாம். மேலும் உங்கள் தினசரி உணவில் விட்டமின் இ அதிகமுள்ள உணவுகளை சேர்த்துக் கொள்வது உங்கள் விந்து அணுக்களின் தரத்தை அதிகரிக்க உதவும். சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் 400 மில்லிகிராம் விட்டமின் இ மற்றும் 225 மில்லிகிராம் ஒப்பி செலிலியம் இரண்டும் இணையும் போது அது உங்கள் உயிரணுக்களின் தரத்தை அதிகரித்து உங்கள் கருவுறும் தன்மையையும் கருமுட்டையை நோக்கி உயிரணுக்கள் செல்லும் வேகத்தையும் அதிகரிக்கிறது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பது உங்கள் கருவுறும் தன்மையை பாதிக்கும். குறைவான உயிரணுக்கள் என்றும் போது 1 மில்லியன் உயிரணுவில் 20 மில்லியனுக்கு குறைவாக உயிரணுக்கள் இருப்பதாகும். இது ஏற்பட வயது அதிகரிப்பு, எடை அதிகரிப்பு, தீய பழக்கங்கள் என பல காரணங்களாக இருக்கலாம். இதனை சரி செய்ய மருந்துகள், ஹார்மோன் சிகிச்சைகள் என பல வழிகள் உள்ளன. ஆனால் இவற்றை விட எளிய வழி என்னவென்றால் விட்டமின் இ அதிகம் கொள்வதாகும். விட்டமின் இயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள நஞ்சுகளை வெளியேற்றும். திசுக்கள் சிதைவடைவதால் ஏற்படும் உயிரணுக்களின் குறைபாட்டை விட்டமின் இ குணமாக்கும் என்று மருத்துவர்களே கூறியிருக்கிறார்கள். உயிரணுக்களின் எண்ணிக்கை மற்றும் தரத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் உணவில் விட்டமின் இ அதிகம் சேர்த்துக் கொள்வது உங்கள் பாலியல் செயல்திறனையும் அதிகரிக்கும். ஆய்வுகளின்படி விட்டமின் இ உங்கள் உடலில் உள்ள டெஸ்டோனின் அளவை அதிகரிக்க உதவும் என கூறப்படுகிறது. டெஸ்டோனின் அளவு குறையும் போதுதான் அது பாலியல் செயல்திறன் மற்றும் நாட்டத்தை குறைக்கிறது. எனவே விட்டமின் இ அதிகரிக்கும் போது இது டெஸ்டோனின் குறைபாட்டை குணமாக்கும். விட்டமின் இ அதிகரிக்கும் போது உங்களின் பாலியல் செயல்திறன், உறவில் ஈடுபடும் நேரமும் அதிகரிக்கும். விந்துவும் மெதுவாக வெளியேறும். விட்டமின் இ அதிகமுள்ள உணவுகள் எதுவென்று பார்த்தால் முதலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா தானியங்கள் தான். அதுபோக சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, குடைமிளகாய், அவகோடா, அத்திப்பழம் போன்றவற்றிலும் விட்டமின் இ அதிகம் உள்ளது. இவற்றை உங்கள் உணவில் தொடர்ச்சியாக சேர்த்து வர உங்களின் ஆயுளும் ஆண்மையும் அதிகரிக்கும். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆரோக்கியமான பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள். நன்றி.